அல்லாஹ் எங்கள் அனைவர் பாவங்களையும் மன்னித்துக் கொள்வாயாக. எங்களுடைய ஹலாலான தேவைகளை அறிந்திருக்கிற யா அல்லாஹ் அந்த தேவைகளை நீ நிரப்பமாக்குவாயாக. எங்கள் வியாதிகளை அறிந்திருக்கிற யா அல்லாஹ் எங்களுடைய வியாதிகளை சுகப்படுத்துவாயாக. எங்களுடைய குற்றம் குறைகளை அறிந்திருக்கிற யா அல்லாஹ் அந்த குற்றம் குறைகளை நிவர்த்திப்பாயாக. நாங்கள் செய்கிற பாவங்கள், நாங்கள் செய்கிற குற்றங்கள், தவறுகள் காரணமாக எங்களை தண்டித்து விடாதே, நிந்தித்து விடாதே யா அல்லாஹ். கிருபையாளர்களே மிக சிறந்த கிருபையாளனே, மன்னிப்பவர்களே மிக சிறந்தவனே, நீ சிறந்த மன்னிப்பாளன், மன்னிப்பையே விரும்புகிறவன். எங்கள் பாவங்கள், எங்கள் பெற்றோர் பாவங்கள், எங்கள் மூதாதையர் பாவங்கள், எங்கள் ஊரார் உற்றார் உம்மத்தார் அனைவருடைய பிழைகளையும் பாவங்களையும் பொறுத்து கொள்வாயாக. அனைவருக்கும் யா அல்லாஹ் நரக விடுதலையை தந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல் ஆலா உயர்ந்த சுவனபதியை தந்தல் புரிவாயாக. உலகிலையும் மறு உலகிலையும் யா அல்லாஹ் எங்களுடைய தரஜாக்களை உயர்த்துவாயாக. எங்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நலவுகளை எங்களுக்கு வழங்கி அருள் புரிவாயாக. எந்த தீமையிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு வேண்டினார்களோ அந்த தீமையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து கொள்வாயாக. எங்கள் இரட்சகா, நன்றியுள்ள நல்லடியார்கள் கூட்டத்திலே எங்களை நீ சேர்த்து கொள்வாயாக. எங்கள் குடும்பங்களில் யா அல்லாஹ் நிம்மதியையும் அமைதியையும் தந்தல் புரிவாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் சாலிகான சந்ததிகளை தந்தல் புரிவாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் நல்ல மணமக்களை, ஜோடிகளை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களில் யார் நோயாளிகளோ அவர்களுக்கு சிஹத்தையும் சலாமத்தையும் ஆஃபியத்தையும் தந்தல் புரிவாயாக. கடனில்லாத வாழ்க்கையை வழங்குவாயாக. எங்களில் யார் கடனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த கடன்களை லேசாக்குவாயாக. எங்கள் இரட்சகா, எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் நல்ல முடிவுகளையும் தீர்வுகளையும் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் உள்ளூரிலையும் வெளியூரிலையும் வெளிநாடுகளிலையும் ஆள்கின்ற எம் மக்களுக்கு எங்கள் இரட்சகா பரிபூர்ணமான சுகத்தை தந்தல் புரிவாயாக. ஹலாலான ரிசுக்கை தந்தல் புரிவாயாக. சிறந்த பாதுகாவலன் நீ யா அல்லாஹ். உன்னுடைய புறத்திலிருந்து முழுமையான பாதுகாப்பை அவர்களுக்கும் எங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. சாலை விபத்துக்களிலிருந்தும் விஷத்தந்துக்களுடைய தீண்டுதல்களிலிருந்தும் இடுபாடுகளில் சிக்கிக் கொள்வதிலிருந்தும் வலிக்கு விழுவதிலிருந்தும் சைத்தான் எங்களை சூழ்ந்து கொள்வதிலிருந்தும் யா அல்லாஹ் நெருப்பிலே பொசுங்குவதிலிருந்தும் வெள்ளங்களிலே மூழ்குவதிலிருந்தும் எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நீ பாதுகாப்பாயாக. எங்களில் யார் இளைஞர்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு ஈமான் சலாமத்தை தந்தல் புரிவாயாக. கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டும் யா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை நீ காப்பாற்றுவாயாக, பாதுகாப்பாயாக. எங்களில் யார் உடல் நலிவுற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு உடல் வலிமையையும் மன வலிமையையும் தந்தல் புரிவாயாக. படுக்கையில் இருப்பவர்கள் யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல மனோதிடத்தை தந்தல் புரிவாயாக. வாழும் காலமெல்லாம் பரிபூர்ணமான சுகத்தை தந்தல் புரிவாயாக. நின்று குனிந்து நிலத்திலே சஜிதா செய்து வழுத்தி வணங்குகின்ற அந்த வளமான நலமான வாழ்க்கையை எங்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் தந்தல் புரிவாயாக. எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளிலையும் அவயங்களிலையும் யா அல்லாஹ் உன்னுடைய புறத்திலிருந்து நூறு என்கின்ற அந்த ஒளியை ஏற்றி தந்தல் புரிவாயாக. அதன் மூலமாக யா அல்லாஹ் உடலில் தெம்பையும் தைரியத்தையும் உடல் வலிமையும் மன வலிமையையும் யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. இந்த மஜ்லிஸை முபாரக்கான மஜ்லிஸாக ஆக்கி அருள்புரிவாயாக. இங்கு துவா கேட்கக்கூடியவர்கள், துவாவுக்கு ஆமீன் சொல்லக்கூடியவர்கள் எங்கெல்லாம் இந்த துவாக்களை கேட்டு ஆமீன் சொல்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை நீ நிரப்பமாக ஆக்குவாயாக. அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து கொள்வாயாக. எங்கள் குடும்பங்களிலே யா அல்லாஹ் யார் மனம் முடித்திருக்கிறார்களோ அவருடைய இதயங்களை இணைத்து வைப்பாயாக. குடும்பங்களில் மன விளக்குகள், மன அழுத்தங்கள் ஏற்படாதவாறு பாதுகாப்பாயாக. திருமண முறிவுகள் ஏற்படாதவாறு பாதுகாப்பாயாக. எங்கள் இரட்சகா, மணமக்கள் வாழ்க்கையிலே யா அல்லாஹ் நிம்மதியையும் அமைதியையும் தந்தல் புரிவாயாக. இறை தூதர்கள் அவர்கள் இல்லத்தரசிகள் இன்புற்று வாழ்ந்தது போன்று யா அல்லாஹ் ஒவ்வொரு குடும்பத்திலேயுமே எங்கள் இரட்சகா தம்பதிகள் இன்புற்று வாழ்கின்ற, இணங்கி வாழ்கின்ற வாய்ப்பை தந்தல் புரிவாயாக. இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் எங்களுக்கு நன்மையை தந்த நரக அதாபிலிருந்து காப்பாற்றுவாயாக. எங்கள் பெற்றோர் நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிற போது கருணையோடு வளர்த்து ஆளாக்கியது போன்று எங்கள் பெற்றோருக்கு கருணை காட்டி அவர்களுடைய கபறுகளை விசாலமாக ஆக்கி சுவன பூங்காவனங்களாக யா அல்லாஹ் நீ மிளிரச் செய்வாயாக. இவருடைய துவாக்களை கபூல் செய்து புரிந்து கொள்வாயாக. சொல்லி அலன் நபி சய்யிதினா முஹம்மது வ அலா அலிஹி வ அஸ்ஹாபி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்